السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن الكريم: كل نفس ذائقة الموت. قال نبينا صلى الله عليه وسلم: لقد تضيق على هذه العبد الصالح قبره حتى فرجه الله عنه. புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவனின் சாந்தியும் சமாதானமும் அகிலம் போற்றும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வாழ்க்கையை அடிப்பிரளாமல் அடியுற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் நல்லதோர் மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய வருங்கால ஆலிம்கள் மீதும், இந்த மாபெரும் அரங்கத்தை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நடுவர்களின் மீதும், உஸ்தாதுமார்களின் மீதும் குன்றாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைவருக்கும் மரணம் என்பது பொதுவானது. அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே கூறுகின்றான்: குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அந்த மரணத்திற்கு பின்னால் நமக்கு கபரில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, நாம் கபரில் எப்படி வெற்றி பெறுவது என்பதை பார்த்தோம் என்று சொன்னால், அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பின்னால், அவனை கபரில் வைத்ததற்கு பின்னால் அவனிடம் முன்கர் நக்கீர் என்று 2 மலக்குமார்கள் வருவார்கள். அந்த மலக்குமார்கள் அவனிடம் 3 கேள்விகளை கேட்பார்கள். மன் ரப்புக ஒமன் தீனுக ஒமன் நபியுக. இந்த 3 கேள்விகளுக்கும் அவன் இந்த உலகத்தில் ஒரு நல்லடியாராக, அல்லாஹ்விற்கு பயந்தவனாக வாழ்ந்திருந்தார் என்று சொன்னால், அவனால் அந்த 3 கேள்விக்கும் சுலபமாக பதில் சொல்ல முடியும். அதுவே அவன் இந்த உலகத்தில் ஒரு தீய நடத்தையோடு வாழ்ந்திருந்தான் என்று சொன்னால் அவன் பதில் சொல்வது மிக சிரமமான விஷயம். அன்பானவர்களே, ஒரு முக்மீன், ஒரு நல்லடியாரிடம் அந்த கேள்வி கேட்கப்பட்ட பொழுது அந்த நல்லடியார் பதில் சொன்னார்: ரப்பி அல்லாஹ். முதல் கேள்விக்கு ரப்பி அல்லாஹ், 2வது கேள்விக்கு தீனுல் இஸ்லாம் என்றும், 3வது கேள்விக்கு நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றும் சொன்னார்கள். இந்த பதிலை அந்த முஃமின் சொன்னதுமே அந்த மலக்குமார்கள் சொன்னார்கள்: நீ முன்பே இந்த பதிலை எங்களுக்கு சொல்வாய் என்று தெரியும், அதனால் அல்லாஹ் தஆலா உனக்கு ஒரு இருப்பிடத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி அந்த கபரினுடைய வலதுபுறம் இருக்கக்கூடிய ஒரு கதவினை திறக்கிறார்கள். அதனுள்ளிருந்து சுவனத்தினுடைய ஒளி வீசுகின்றது, சுவனத்தினுடைய காற்றும் நறுமணமும் வீசுகின்றது. அதை அவனால் உணர முடிகின்றது. அது மட்டுமல்ல, அவனுடைய கபர் அவனுடைய கண்ணெட்டும் தூரம் வரை படர்ந்து விரிந்து விசாலமாக ஆகின்றது. அன்பானவர்களே, இந்த இடத்தில் ஒரு முக்மின் இருந்ததால் அந்த கபர் வாழ்க்கையில் அவன் வெற்றி பெற்று விட்டான். இதுவே இடத்தில் ஒரு காஃபிர் இருந்திருந்தால், குஃப்ரிலே விழுந்தவன் இருந்திருந்தால் எந்த அளவிற்கு இருந்திருக்கும்? அன்பானவர்களே, விடத்தில் ஒரு காஃபிர் இருந்திருந்தார் என்று சொன்னால் அவனிற்கும் அதே முன்கர் நக்கீர் என்று இருந்த மலக்குமார்கள் 3 கேள்விகளோடு அவனிடத்தில் வருவார்கள். அந்த 3 கேள்விகளும் அவனிடம் கேட்கப்படும். மன் ரப்புக ஒமன் தீனுக ஒமன் நபியுக. இந்த 3 கேள்விகளுக்கும் அவன் இந்த உலகத்தில் எந்த ஒரு அமலுமே செய்யவில்லை அல்லவா? அவன் காபிராக வாழ்ந்ததால் அவன் சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்கும் என்று தெரியுமா? லா அதிரி, எனக்கு தெரியாது, லா அதிரி, லா அதிரி என்று 3 முறை அந்த 3 கேள்விக்குமே பதில் அளிப்பான். உடனே அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள்: நீ முன்பே இதை சொல்வாய் என்று எங்களுக்கு தெரியும், அதனால் அல்லாஹ் உனக்கும் ஒரு இருப்பிடத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி அந்த கபரினுடைய இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய கதவை திறப்பார்கள். அதிலிருந்து நரகத்தினுடைய அனல் காற்று வீசத் தொடங்கும். நரகத்தினுடைய நெருப்பு கங்குகள் வந்து விழுகத் தொடங்கும். நரகத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு குழம்புகளுடைய கபருக்குள்ளே வரும். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, அவனுடைய கபரை அல்லாஹ் தஆலா நெருக்கத் தொடங்குவான். எந்த அளவிற்கு நெருக்குவான் என்று சொன்னால், அவனுடைய 2 விலா எலும்புகளும் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொள்ளும் அளவிற்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய கபரை நெருக்குவான். அஊது பில்லாஹி தஆலா நம்மளை பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, அடுத்ததாக அல்லாஹ் தஆலா அவனிடம் ஒரு மலக்கை அனுப்புகின்றான். அந்த மலக்கிற்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. அந்த மலக்கின் கையில் அல்லாஹ் ஒரு சுத்தியலை கொடுத்து அனுப்புகின்றான். அந்த சுத்தியல் எப்பேற்பட்டது என்றால், அந்த சுத்தியலை கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு மலையை நாம் அடித்தோம் என்று சொன்னால் அந்த மலை தூள் தூளாக போய்விடும். அப்பேற்பட்ட அந்த சுத்தியலை கொண்டு அந்த காபிருடைய தலையிலேயே அந்த மலக்கை அடிப்பார். அடித்தவுடன் அவன் கத்தும் சத்தம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான உயிரினங்களுக்கும் கேட்கும், மனித இனத்தையும் சின்னினத்தையும் தவிர. இவ்விரண்டு உயிர்களும் இந்த சத்தத்தை கேட்டது என்று சொன்னால் அவர்கள் உயிரிழந்து விடுவார்கள். அன்பானவர்களே, ஒரு மனிதன் கபரு வாழ்க்கையிலும் வெற்றி பெற்றால்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும். அதனால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரு வாழ்க்கையை பற்றிய சிந்தனையும் மறுமை வாழ்க்கையை பற்றிய சிந்தனையும் நமக்கு கற்றுத்தந்து விட்டு சென்றிருக்கிறார்கள்.
மாணவர்களே, பலர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபர் அருகில் நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள். அழுகிறார்கள். எந்த அளவிற்கு அழுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தாடி நனைகின்ற அளவிற்கு அழுகிறார்கள். அவர்களிடம் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்களாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கபரினுடைய அதாபுகளை பற்றி சொன்னார்கள், அதை நினைத்துதான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, ஒரு சஹாபி தன் தாடி நனையும் அளவிற்கு, ரசூலுல்லாவின் காலத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபி, ரசூலுல்லாவை பார்த்த சஹாபி, நல்லமல்கள் அதிகமாக செய்த ஒரு சஹாபி தன் கபர் வாழ்க்கையை நினைத்து தாடி நனையும் அளவிற்கு அழுகிறார்கள் என்று சொன்னால், நாம் செய்கின்ற பாவங்களை நினைத்தும் நம்முடைய கபருடைய வாழ்க்கையை நினைத்தும் எவ்வாறு அழுக வேண்டும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள் என்பானவர்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சஹாபி அந்த அளவிற்கு அழுகும் பொழுது நாம் எந்த அளவுக்கு அழுக வேண்டும்? நாம் என்ன அவர்களை போன்ற சஹாபாக்களா? நாம் என்று அவர்களை போன்ற நல்லவர்கள் அதிகமாக செய்யக்கூடியவர்களா? இல்லை. அன்பானவர்களே, நாமும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சஹாபியை போல் நம்முடைய கபர் வாழ்க்கையும் நம்முடைய பாவங்களை நினைத்து நாமும் சற்று அழுக வேண்டும். அன்பானவர்களே, நாமும் சற்று நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரணத்திற்கு பின்னால் அவருடைய கபரில் அவர்களை வைத்த பின்னால் அவர்களிடம் மலக்குமார்கள் வந்து கேட்கிறார்கள். என்ன, அதே கேள்விகள் தான். 3 கேள்விகளை கேட்பதற்கு அந்த முதல் கேள்வியே அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். அமீருல் முஃமினீனே மன் ரப்புக என்று கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பதிலளித்தார்கள் தெரியுமா? மலக்குமார்களே, சலாம் சொல்லிவிட்டு உள்ளே வாருங்கள் என்று சொன்னார்கள். யாரை பார்த்து? முன்கர் நக்கீர் என்ற மற்ற மனிதர்கள் பார்த்து மரண பீதி அடையக்கூடிய அந்த மலக்குமார்களை பார்த்து சலாம் சொல்லிவிட்டு உள்ளே வாருங்கள் என்று சொன்னால் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தக்வா எந்த அளவுக்கு இணைந்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே. இந்த உலகத்தில் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்திருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு தக்குவாவோடு நல்லடியாராக வாழ்ந்தால் மட்டுமே தான் நாளை கபர் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். கபர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் மறுமை வாழ்க்கையில் வெற்றி, மறுமையில் வெற்றி பெற்றால் சுவனம். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தக்குவாவை அதிகப்படுத்தி தருவானாக. மேலும் கபரின் அதாபுகளையும் வேதனைகளையும் விட்டு பாதுகாப்பானாக. மேலும் சுவர்க்கத்திலே வலிய சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய வார்த்தைக்கு திரையிடுகிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.